இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்க தோணும். போட்ட 2 எபிசோட்லயுமே இதுக்கப்புறம் தான் வெறித்தனமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காதுல்ல. பட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன் வெறித்தனமா இருக்கும். ஓகே, நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் வித்தியாசமா யமாஷிட்டா ஒர்க் பண்ணக்கூடிய நோகி குரூப்ஸ் கம்பெனி தான் காமிக்கிறாங்க. இப்ப சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே யமாஷிட்டாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 1 மாசமா கம்பெனிக்கே வரல. அது மட்டும் இல்லாம சேர்மன் கூட பெர்சனலா சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே யமாஷிட்டா சேர்மன் கூட சீக்கிரட்டா ஏதாவது ஒர்க் பண்றாரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம யமாஷிட்டாவை பிடிக்காத ஒரு மேனேஜர் அங்க இருப்பாங்க. ரொம்ப கடுப்பா ஒரு ஃபார்ம் எடுத்து ஊத்து பாத்துட்டு இருப்பானா. ஆனா யமாஷிட்டாக்கான 1 இயர்க்கான லீவ் ஃபார்மை வந்து அவன் கையில வச்சு பாத்துட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி நம்ம யமாஷிட்டா அவரோட பையன் கென்சோ கிட்ட அப்போ ஒரு பிசினஸ் வேலையா வெளியே போக வேண்டியது இருக்கு, ஒரு 30 நாள் கிட்ட வரமாட்டேன், அது சாப்பாடுக்கு தேவையான மணி எல்லாமே அங்க இருக்கு, உனக்கு தேவைப்படும் போது வந்து எடுத்துக்க, உன்னோட உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போக உங்களோடவுமே கென்சோ அவனோட ஃபேஸை யமாஷிட்டா கிட்ட காமிச்சிருக்க மாட்டான். அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண கென்கன் மேட்ச் நடக்க போகுதுல, அன்னைக்கான நைட்டை காமிக்கிறாங்க. கூட்டம் வந்திருக்கோம், மொத்தமா 151 ஃபைட்டர்ஸ் வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம பெருசு இருக்காருல அவருக்குன்னே தனியா ஒரு பாடி கார்டு குரூப்பே வச்சிருக்காரு. அப்பதான் அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா, யாருக்கிட்ட எல்லாம் இன்விடேஷன் இருக்கும் அவங்கள இந்த ஷிப்புக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி லக்ஸரியான ஷிப்பை காமிக்கிறாரு. அப்பதான் யமாஷிட்டாக்கு ஒன்று ஞாபகம் வருது, நம்ம கிட்ட தான் இன்விடேஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த பாடி கார்டு கிட்ட கேட்க, இன்விடேஷன் இல்லாதவங்களுக்கு எல்லாம் அந்த கார்கோ ஷிப் தான் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இன்விடேஷன் இல்லாத மத்த எல்லாருமே இது என்ன அசோசியேஷன் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் அந்த கேவலமான ஷிப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவ்வளவுதான் கத்தினாலும் கடைசியில் அந்த கார்கோல தான் ஏறி நிற்க வேண்டியதாகுது. இதுக்காக எப்படி பண்றாங்கன்னா 151 ஃபைட்டர்ஸ்க்குமே ஃபைட் பண்ண வைக்க முடியாது. அதனால எந்த அளவுக்கு ஃபைட்டர்ஸை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கார்கோல இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸோட எண்ணிக்கையை கம்மி பண்றதுக்காக இந்த ஓட்ட ஷிப்புக்கு வர சொல்லியிருப்பானுங்க. அப்ப அந்த லக்ஸரியான ஷிப்ல இருக்கிறவங்க கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஃபைனல் தான். ஸோ அப்ப தான் அங்க இருக்கக்கூடிய பாடி கார்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே பார்த்து யாரெல்லாம் அந்த டோர்னமெண்ட்ல ஃபைட் பண்ண போறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ரூம்ல வந்துருங்க, மீதி இருக்கக்கூடிய கம்பெனி பிரசிடென்ட் எல்லாருமே அப்ஸ்டேருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி செக்ஷன் கொடுக்கும்போது ஹீரோவா அது பாட்டுக்கு நடந்து போயிருவாரா. நான் யமாஷிட்டாக்கு தான் அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் இந்த இடத்துல விட்டு பிரிய போறோமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது கேமதான் வாய் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. நம்ம ஹீரோவா அந்த ரூம்குள்ள போக அங்க அவ்வளவு ஃபைட்டர்ஸ் இருப்பானுங்க. அதையுமே அவர் பார்த்துட்டு இருப்பாரு. யமாஷிட்டாக்கு அவங்களுக்கு அலோகேட் பண்ண இடத்துல இருந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய எல்லா ஃபைட்டர்ஸுமே இவங்களால இங்க இருந்தே விட்னஸ் பண்ண முடியுது. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள தானே நம்ம ஹீரோ இருப்பாரு. அவர் யமாஷிட்டாவை பார்த்து தண்ணி வேணும் அப்படின்னு செய்களை காமிக்கும் போது இவருமே ஒரு ஒர்க்கர் மாதிரி அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு போகும்போது அக்கியாம தான் தண்ணி தானே நானே போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு கம்பெனி பிரசிடென்ட் மாதிரி நடந்துக்காங்கன்னு நம்ம ஹீரோக்கு தண்ணி கொடுக்கலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோக்குமே தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அவருமே குடிச்சு முடிக்கும். உனக்கு ஏதாட்டும் இப்பவே வேணும்னா சொல்லி நான் கொண்டு வந்து தாரேன்னு சொல்ல ஹீரோவுமே எதுவும் வேணாம் மாதிரி நிக்க அவங்களுமே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இவருமே போக இருந்த அக்கியாமாவை நுப்பாட்டி உனக்கு ஏதாட்டும் வித்தியாசமா தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்ல கியாமாக்கு ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னான்னு புரியல. கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்துட்டு நீ அதை பண்ண போற மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியோட கேட்கும்போது அப்படி அவங்க அதிர்ச்சியில இருக்கும்போது எக்ஸைட் ஆகக்கூடிய டோர் வந்து க்ளோஸ் ஆயிரும். அங்க இருக்கக்கூடிய ரேடியோ மூலமா அந்த ஷிப்போட கேப்டனுமே யாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஷிப் வந்து இப்ப கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அசோசியேஷன் சேர்மனை பொறுத்த வரைக்கும் ஒரு 28 ஃபைட்டர் போல தான் தேவைப்படுது. ஆனா இங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்தது ஒரு 151 பேர் வந்திருக்கீங்க. இவ்வளவு பேருக்கான மேட்சை எங்களால தனித்தனியா நடத்த முடியாதுங்கிறனால இது வந்து நீங்க மெயின் ஃபைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீ எலிமினேஷன் மேட்சா இருக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க அக்கியாமாக்கு வந்து பீடி கிளம்பிடும். நான் வந்து ஃபைட்டரே கிடையாதுடா, என்னையே சேர்த்து உள்ள லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இரும்பு கதவை போட்டு தட்டிட்டு இருக்கு. அவனுக்கு கேட்கற மாதிரியே கிடையாது. அதே சமயத்துல ஷிப்போட மேல பார்த்தோம்னா எல்லா கம்பெனியோட மேனேஜர்ஸுமே போட்டு பெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபைட்டர் ஜெயிப்பான் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலே பெட் பண்ணிட்டு இருக்கும்போது அக்கியாமா டோரை போட்டு தட்டிட்டு இருப்பாங்களா. அவங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, நீ மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே இந்த கேச்சுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், நீ மட்டும் தான் காப்பாத்திக்கணும், ஊரில் எல்லாம் வந்துடாதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக கியாமா நம்ம ஹீரோட மண்டியிலே போட்டு நான் இந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் நீ மட்டும்தான், நான் தண்ணி கொண்டு வரலன்னா நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையிலே மாட்டிக்க மாட்டேன், எனக்கு இந்த இடத்துல எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் எடுத்துக்கணும், எடுக்கிற அப்படின்ட்டு மேட்ச்ல வின் ஆகுற, அது கூட சேர்ந்து என்னையுமே சேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட 2 ஃபைட்டர் வந்து என்னடா பொண்ணெல்லாம் கூட்டு வந்திருக்க அப்படின்னு சண்டை போடலாம்னு வருவாங்களா. நான் நம்ம ஹீரோ அக்கியாமா கிட்ட பின்னாடி போய் நிக்கிறியாமா அப்படின்னு சொல்ல இவங்களுமே நம்ம ஹீரோக்கு 2 சைடுமே இருந்து பஞ்ச் பண்ணலாம்னு வருவாங்களா. பட் நம்ம ஹீரோ தான் ஃபோர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபிளெக்ஸ் பண்ணி விடுவாருன்னு நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி அவங்களோட ஃபோர்ஸுமே ஃபிளெக்ஸ் பண்ணி விட 2 பேரும் மாட்டி பஞ்ச் பண்ணிப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணலான்னு கேதர் ஆயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ஃபிளட்ஜ் பண்ணாம அவ்வளவு தைரியமா நம்ம ஹீரோக்கு பின்னாடி அக்கியாமா நின்றுட்டு இருப்பாங்களா. ஹீரோவுமே பார்த்துருக்காங்க குயின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டை போடலாம்னு ரெடி ஆகும்போது கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் நம்ம ஹீரோ பேரை சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவான். இவருக்குமே தெரியல யாரு நம்ம பேரை சொல்லி கத்திட்டு வரானு. யாருன்னு பார்த்தா நம்ம லிகிட்டோ இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ பேரை சொல்லிட்டே நடந்து வந்துட்டு பானா. நிச்சயமா நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போன பிறகு இப்ப தான் பாக்குறோம். நடந்து வரும்போது இவன் கிட்ட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுப்பானா. அதுல ஒருத்தன் இன்ஜின்ஸ் வச்சுட்டு ஒன்னாலதான் என்னோட ஃபேஸ்ல இவ்வளவு பெரிய மார்க் வந்துச்சுன்னு சண்டை போட வருவானா. அந்த லிகிட்டோவை ஈஸியாவே அவனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவுமே லிகிட்டோவை பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பா அவன் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லிகிட்டோ வெளியே நடந்து வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்து அவன் கிட்ட சண்டை போறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். சடனா அக்கியாமாவை பார்த்த உடனே ஃபுல்லாவே டைவர்ட் ஆயிருவான். என்னடா பொண்ணெல்லாம் கூட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது உங்களுமே முதல்ல இருந்து சொல்றாங்க நான் எப்படி இங்க மாட்டிக்கிட்டேன்னு. அதெல்லாம் அவன் கேட்ட மாதிரியே இல்ல. அக்கியாமா கிட்ட ஃபிளட் பண்ண ஆரம்பிக்க உங்களுமே நீ எனக்கு பாடி கார்டு பண்ண வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும்போது அவன் ஹீரோவுமே சொல்றாரு அவளுக்கு நீ பாடி கார்டு பண்ண வேணாமா, அவளே சொல்லிட்டா என் கூட சண்டை போடலாம் தானே வந்து, இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போடலாமா வேணாமான்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கான ஃபைட்டை நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா இப்போ ஃபைனலுக்கு போக வேண்டியதான் நம்மளோட முக்கியமான கோல். அதனால இங்க இருக்கக்கூடிய மத்த எல்லாருமே தும்சம் பண்ணிட்டு நம்ம ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பையன் மொத்தமாவே மாறிட்டு அக்கியாமாவை பார்த்த உடனே இவங்க 2 பேருமே வரக்கூடிய எல்லாருமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்க எமாஷிட்டா இருக்கார்ல கூட்டத்துக்குள்ளே ஒருத்தரை பாக்குறாரு. எவனோ ஒருத்தர் பறந்து போயிட்டு இருக்கான். அவனோட நேம் வந்து ஜெரி டைசன். 22nd century ஃபேக்ஸுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஃபாக்ஸ் இல்ல ஃபேக்ஸ். ஹீரோ அவனை பார்த்தத ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அக்கியாமாவை பார்த்து அவன் யாரு தெரியுமா அவனோட டீடைல்ஸ் என்னன்னு கேட்க அக்கியாமா வந்து மோஸ்ட்லி எந்தெந்த ஃபைட்டர்லாம் எத்தனை மேட்ச் போட்டிருக்கா அப்படிங்கறத ஈஸியாவே சொல்லிடுவாங்க. இவனை பத்தின டீடைல்ஸ் மட்டும் அவங்க கிட்ட இல்ல, அதனால தெரியலன்னு சொல்லுவாங்களா. ஹீரோ அப்போ மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்க போகுதுன்னு சொல்லி அவனை பார்க்கும்போது உடனே நம்ம ஹீரோவை பார்ப்பானா. பார்த்துட்டு தை ஏரியாவை நல்லாவே ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருவான். சூப்பர்மேன் மாதிரி அந்த சைடு இந்த சைடு மாத்தி பறந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோவை அவரோட முடிஞ்ச அளவு டாஜ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. உடனே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க பிளாஷ்பேக் ஸ்டோரி இவனை பத்தி தான். இவனுக்கு வந்து இப்போதைக்கு 32 வயசு ஆகுது. 22nd century ஃபேக்ஸுக்காக ஒர்க் பண்றான். இந்த டெக்னிக் எல்லாம் எப்படி பழகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவனோட டீனேஜ் பருவத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ இவனோட ஃபேமிலி வந்து யூஎஸ்ஏல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவர் அப்பாவுக்கு ஒரு பிசினஸ் வேலையா சைனாக்கு வரும்போது இங்கே தங்கி ஒர்க் பண்ண வேண்டியதா ஆகுதா. அப்பதான் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா ஒரு சைனீஸ்க்கு இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த பாக்குறாரு. இவருக்குமே ஒரு ஆர்வம் வந்து அதை நல்லா பழகிட்டு இருக்க. அந்த சைனீஸ் டெக்னிக்ஸ் குங்ஃபு எல்லாமே எப்படி இருக்கும்னா ஃபுல்லாவே மிருகத்தை தான் மிமிக் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா விலங்குகள் எல்லாமே மனிதனை விடையே ஒரு இன்ஃபீரியரான கிரியேச்சர்ஸ். அப்படி இருக்கும்போது அதுங்களை மிமிக் பண்றதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்ம மனிதனை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை மிமிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழகுனது தான் ஹியூமன்ஸ் உருவாக்குன பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குல்ல மிமிக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மிசைல்ஸ் ராக்கெட் அப்படி இப்படின்னு அது இதுன்னு மிமிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட் டைம் லைன் வந்தோம்னா அவனுக்கு இடையில வரக்கூடிய எல்லா ஃபைட்டர்ஸுமே அடிச்சு தள்ளிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவுமே அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவர் ஈஸியாவே அவனோட பாத்தை மாத்தி விட்டுவாரு. அதான் செவுத்துல முட்டி சாக போறான்னு யோசிக்க வால் இருக்குல்ல அதே ஒரு புஷ்ஷை யூஸ் பண்ணி திரும்ப வர அவன் ரொம்பவுமே ஸ்பீடா இருக்கிறனால அவன் வந்து ரேண்டமா தான் மாத்தி துள்ளிட்டு இருப்பானா. அப்படிதான் நம்ம ஹீரோவை நோக்கி டார்கெட் பண்ணி வர்றதுக்கு பதிலா அக்கியாமாவை நோக்கி வந்துட்டு இருக்க. இவனுக்குமே தெரியுது அக்கியாமா வந்து ஃபைட்டர் கிடையாதுன்னு. அவன் வரக்கூடிய ஸ்பீடுல இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. மன்னிச்சிரு என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஸ்பீடா வந்துட்டு இருப்பானா. சடனா நம்ம ஹீரோ உள்ள வந்து அக்கியாமாவை காப்பாத்த இந்த கத்தவாவது செஞ்சிருக்கலாம்ல, அப்படியாவது நான் தெரிஞ்சு சீக்கிரமா வந்திருப்பேன். உன்ன மாதிரி தைரியமான பொண்ணுங்களை பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுமே காமெடி பண்ணாம ஃபைட்ல இப்ப கவனம் செலுத்து அப்படின்னு மாத்தி விட உனக்குமே ஒண்ணுமே புரியல. ஏதோ செவுத்துல அடிச்சு பறந்து வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல உட்கார்ந்துருக்க. நம்ம ஹீரோமே அவனை பார்த்து எனக்குமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு பிடிக்காது, ஏன்னா இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணும்போது நானே ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பிளாஷ்பேக் போறாங்க. அதுல நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வில்லேஜை காமிச்சு ஹீரோ சின்ன பையனாட்டு இருக்காரு. அப்பவே ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பாரா. கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கதே நம்ம ஹீரோவோட மாஸ்டரான நீக்கோ தான். கத்தி எடுத்து எவ்வளவுதான் குத்த ட்ரை பண்ணாலுமே அந்த ஸ்கின்குள்ள கத்தி போகாதா. நம்ம நீக்கோ இருக்காருல அவர் வந்து ரொம்பவுமே காமா நம்ம ஹீரோ கிட்ட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற நம்ம ஹீரோ வந்து உன்னை கொல்லாம விட மாட்டானா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. சொன்னாலாம் புரியாதுன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங் அவரோட பாடியை வச்சு இடிச்சு காமிப்பாரா. செவரே மொத்தமா இடிஞ்சு விழுந்துரும். அந்த அளவுக்கு அவரோட பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இதெல்லாம் செஞ்சு காமிச்ச பிறகும் என் கிட்ட வந்து நிக்கோ ஸ்டைல் பழகுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து அப்பவுமே ரெஃப்யூஸ் தான் பண்ணிருக்காரு. ஆனா ஃபியூச்சர்ல பழகிருப்பாரு போல. நமக்கு அதை முழுசா காமிக்கல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தோம்னா இங்க இவனுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வர அந்த நிக்கோ ஸ்டைல யூஸ் பண்ணி அவரோட பாடியை ஃபுல்லாவே ஸ்டீல் பண்ணிட்டு அவனை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவாரா. மோதன இம்பாக்டே அவன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். நெக்ஸ்ட் ஒரு கறிக்கடை ஓனர் மாதிரி இருக்காரு. அவரு ஒருத்தனை அடிச்சு போட்டு தும்சம் பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்துல லிகிட்டோவுமே ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு இருக்க. லிகிட்டோ பேரை சொல்லி ஒருத்தர் கூடுவான். யாருன்னு பார்த்தா ஸ்வாடோ அப்படின்னு ஒருத்தர் நம்ம லிகிட்டோ கூட சண்டை போடுறதுக்காக வருவானா. ஸ்வாடோவுமே லிகிட்டோ கிட்ட நான் அவனை தோக்கடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல லிகிட்டோ வந்து அவனோட ஜெண்டர் வச்சு அவனை ஏசிக்கிட்டே இருப்பானா. ஸ்வாடாக்கு வந்து கடுப்பாயிரம் என்னடா சொல்ற அப்படின்னு சண்டை போடுறதுக்காக வருவானா. அதே சமயத்துல ஹசாட் அப்படின்னு ஒருத்தர் சண்டை போடுறதுமே காமிக்கிறாங்க. அவனோட பாடியை ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருக்கிறனால எப்படி இருப்பான் அப்படிங்கறது நமக்கு தெரியல. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி ஷிப் கேப்டன் இருக்காருல அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்பார்த்த ரிசல்ட் நம்ம எஸ்டிமேட் பண்ண டைமுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. 15 நிமிஷத்துலயே மொத்த மேட்சா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணும்போது இவருக்கும் அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் மேட்ச் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா 15 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில இருப்பாரா. நமக்கு செலக்ட் ஆன மீதி இருக்கக்கூடிய அந்த 5 பேரையுமே காமிக்க அந்த 5 பேரையுமே பார்த்த யமாஷிட்டாக்கு வந்து யாரெல்லாம் மீதி இருப்பாங்கன்னு சொல்லி அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரோ அவங்க எல்லாருமே மீதி இருந்திருப்பாங்க. இப்ப மட்டும் நான் யார் மேலேயாவது பெட் பண்ணியிருந்தேன்னா அந்த கடன் அடைக்க எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைட்டருமே இந்த கார்கோ ஷிப்ல இருந்து அந்த லக்ஸரியான ஷிப்புக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வின் ஆகி வந்த மீதி எல்லாருமே வெல்கம் பண்றதுக்காக நம்ம பெருசுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரா. அவர் வந்து இந்த ஃபைட்டர் எல்லாம் கொஞ்சம் கீழ்த்தனமா தான் ட்ரீட் பண்ணுவாரு. அதை பார்த்து ஹசாட் இருக்கான்ல அவன் பெருசுகிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லி போகும்போது ஹசாடோட மேனேஜர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹசாட் என்னடா பண்ற மாதிரி இவனுமே நமக்குலாம் டவுட்
இருக்கோம்ல, அந்த கார்கோல வச்சு எங்களை மட்டும் எதுக்காக ஃபைட் பண்ண விட்டீங்க, அந்த 28 ஃபைட்டர்ஸுமே எதுக்காக விடல அப்படின்னு மாதிரி கேட்க, ஒரு சமயம் இவன் கேட்கிற கேள்விக்கு வந்து ஒரு மாதிரி திமிராதான் ஆன்சர் சொல்லுவாரு. 28 கம்பெனியுமே கென்கன் அசோசியேஷன்ல ஒரு பெரிய கம்பெனி, இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் நாங்க விலக்கடிச்சிருக்கோம், ஸ்டேட்டாவே ஃபைனல்ஸ் போயிருவாங்க. கென்கன் அசோசியேஷன் மேட்ச் எல்லாமே பிசினஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வரதுக்காக தான் இதெல்லாம் நடத்துறோம். உங்களை மாதிரி ஃபைட்டர்ஸ் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டூல் மட்டும்தான், உங்களுக்கு தேவையானதை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு டூல் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹசாடுக்குமே கடுப்பாயிரும். ஒரு டூல் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு உனக்கு காமிக்கிட்டான்னு சொல்லிட்டு பெருசு கிட்ட நடந்து போவானா. அந்த பாடி கார்ட்ஸ்ல இருந்து ஒருத்தன் ஹசாட அடிச்சு போட லிட்டரலி ஒரு கிக்லேயே ஹசாடு வந்து கடலுக்குள்ள போய் விழுந்திருப்பான். அளவுக்கான கிக்கோட ஃபோர்ஸ் இருந்திருக்கும். இங்க எல்லாருமே நார்மல் கார்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானா, அங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு இப்பவே அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. பெருசு என்ன சொல்லுவாருன்னா, அவனுக்கு அது தேவைதான், அவனோட ஸ்ட்ரென்த்தோட கேப்பபிலிட்டியே தெரியாம என்கிட்ட சண்டை போட வந்துட்டான். இப்போ அவன் போனதுமே ஒரு வகையில நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு 32 ஃபைட்டர்ஸ் இருக்கீங்க, இப்போதைக்கு ஃபைட்டர்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் ஆயிடுச்சு, இதுவும் நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். மாஷட்டா வந்து அழுல இருப்பாரு, எந்த மாதிரியான கிரிக்கெட்லாம் டோர்னமெண்ட்ல சண்டை போடுறதுக்காக வருவானோன்னு. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இந்த வெயிட் பண்ணுங்க, எனக்கு பர்சனலா கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அதனால ரெகுலரா வீடியோ போட முடியல. எனக்கும் ரெகுலரா வீடியோ போடணும்னு ஆசை தான், பட் என்னால முடியல. சோயா பாய்.